வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சென்னா ரைஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. இப்போது நான் ஒரு குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, ஒரு பிரிஞ்சி இலை, சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு, அதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துட்டேன். கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா நசுக்கி சேர்த்துருக்கேன், நான் மிக்சியில் அரைக்கல. இந்த இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கையிலே வந்து மசிச்சு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஓரளவுக்கு தக்காளி வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள், தனியாத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் வந்து நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது சேர்த்தா கொஞ்சம் வந்து வாசனையாகவும் இருக்கும், அதனால் சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி கொண்டக்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் குக்கரில் விட்டு எடுத்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் சால்ட் சேர்த்து எடுத்துருக்கேன். இப்போ வந்து அந்த கொண்டக்கடலையை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு 2 அழாக்கு பாஸ்மதி ரைஸை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதையும் வந்து இதில் வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நான் இந்த கிளாஸ் அளவில் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் நான் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு இப்போது இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 2 விசிலும் வந்துடுச்சு, ஃபுல் ஸ்டீமும் போயிடுச்சு. இப்போது வந்து நான் அந்த குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணும் போதே நல்ல வாசனையாக இருக்குது. சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான கொண்டக்கடலை சாதம் சென்னா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு இதை வந்து தாராளமாக பேக் பண்ணி கொடுக்கலாம். என்னோடய சேனலுக்கு வியூஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. எனக்கு உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம். அதனால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.